மாணவ மாணவிகள் இது எல்லாத்துக்கும் நடக்கிறது. நேற்று கூட வந்து நான் பேப்பரில் பார்த்தேன், 13 வயசில் 7 படிக்கிற ஒரு பொண்ணுக்கு, ஒரு குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருச்சு. நான் நேற்றுக்கு பேப்பரில் பார்த்தேன். எனக்கே மனசு அவ்வளோ கவலையாச்சு. 13 வயசில் 7 படிக்கிற ஒரு குழந்தைக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரும் தெரியல. அப்போ மன ரீதியாக வந்து ஏகப்பட்ட டென்ஷன், கவலைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இந்த இளைஞர்கள் நிறைய சூசைட் பண்ணுறாங்க. அதுவும் எங்கள் தொழிலில் சொல்லவே வேண்டாம். நீங்கள் சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்னாடியே சொன்னீங்க, அவன் அதை வாங்கிட்டான், இவன் இதை வாங்கிட்டான், நம்ம ஒன்றும் வாங்கலையே அப்படின்னு நினச்சே பாதி பேர் வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாணவ மாணவிகள் இல்லை இளைஞர்கள் இந்த மாதிரி தவறான சூசைட் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்களே, இது ஏற்கக்கூடியதானா? இதிலிருந்து மீண்டு வருவது எப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியாவோ இல்லை ஆலோசனையோ உங்கள் மூலியமாக சொன்னீங்கன்னா, இதுக்கு நம்மளுடைய தியானம் எந்த வகையில் வந்து பயன்படும்? இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இமிடியட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நம்ம தியானம் வந்து பயன்படுதா அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா. போன வாரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போயிருந்தேன். தமிழக டிஜிபி ஒருத்தர் இங்கே ஈரோடு வந்திருந்தார். முதல்வன் விருதுன்னு சொல்லி ஒன்று நம்ம நண்பர் ஒருத்தர் கவிதாலயம் ராமலிங்கம் சொல்லி அவர் விழா நடத்திட்டு இருக்காரு. அதில் பேசுகிறார் அந்த டிஜிபி, ஐஐடியில் படிக்கிறவங்க 40 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் 2 பேராவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி தானே சொன்னார். பிரகாஷ் இங்கே இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படி தானே சொன்னார். கரெக்டாக நான் சொல்கிறது ஆச்சுங்களா? ஒருத்தர் 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்போ அவங்க படித்த படிப்பறிவெல்லாம் எங்கே போச்சு? அப்போது ஒரு 50 பேர் படிக்கிறாங்க ஸ்கூலில். அவர் சொன்ன செய்தி இது, நான் சொல்லலை. ஒரு 50 பேர் படிக்கிறாங்க. அந்த 50 பேரில் முதல்ல வந்துடுறாங்க. அப்படின்னும் போது என்ன ஈஸியாக போயிடுது. என்ன முட்டாலும் அதில் இருப்பான், நல்லா படிக்கிறவனே இருப்பான், மீடியமாக படிக்கிறவனே இருப்பான். அப்போ நல்லா படித்து என்ன பண்ணுறான், ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுறான். இப்போ ஐஐடி போகும்போது என்ன பண்ணுறான், எல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் வந்துடுறான். 40 பேரும் ஃபஸ்ட் ரேங்க் வந்தவன் தான் இருப்பான். அப்போ யாரோ ஒருத்தர் 40வது ரேங்க் போகணுமா இல்லையா? கண்டிப்பாக போயா. அப்போ அந்த 40வது ரேங்க் போகும்போது என்னவாகுது, என்னடா இத்தனை வருஷம் நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தோம், இப்போ ஐஐடியில் வந்து நம்மளால் ஃபஸ்ட் ரேங்க் வாங்க முடியல, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 வர முடியலையே அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் அவனால் தாங்க முடியல. அந்த தோல்வியை தாங்கக்கூடிய மன உறுதி இல்லாத என்ன பண்ண இறந்து போயிடறான்னு அவர் சொன்னது. அப்போ ஏமாற்றத்தை இன்றைக்கி வந்து என்ன நாம் என்ன நினச்சிக்கிறோம், வாழ்க்கையை வந்து படிப்பு தான் வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். ஆக படிப்பு மட்டும் வாழ்க்கை இல்லை. படித்தவங்க எல்லோரும் உயர்ந்திருக்கிறாங்களா இன்றைக்கி? அப்படின்னா இல்லை. படிப்பை வச்சு நாம் வந்து வாழ்க்கையை, நம்மளுடைய ஞானத்தை பயன்படுத்தணும்னா நாம் எந்த அளவுக்கு உச்சிக்கு போக முடியுமோ உச்சிக்கு போகலாம். எத்தனையோ படிப்பறிவு கம்மியாக இருக்கவங்களாம் பயங்கரமாக உயர்ந்திருக்கிறாங்க. அதனால் ஏமாற்றம் அப்படிங்கிறது அது தற்காலிகம். எல்லாமே நம்ம ஜெயிச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ 40 பேர் நம்ம இன்றைக்கி அடுத்து வந்தோம்னா நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணோம்னா நம்ம அடுத்து மேலே வரலாம். வாழ்க்கையில் நாம் ஜெயிக்கணும். இதில் நாம் ஜெயிச்சு என்ன பண்ணுறது, ஃபஸ்ட் மார்க் வந்து ஐஐடியில் படித்து ஃபஸ்ட் மார்க் வந்து எத்தனை பேர் பைத்தியமாக இருக்க தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க. நிறைய படிச்சுட்டு பைத்தியமாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்களா இல்லையா பிரகாஷ்? உங்கள் இதுலேயே ஒருத்தர் கோட்லாம் போட்டு வருவார் தெரியுமா? அவர் ஏகப்பட்டது படிச்சிருக்கார். பிஹெச்டியிலேருந்து எத்தனை பிஹெச்டி வாங்கினார்னு அவருக்கே தெரியாது. ஆனால் கடைசியில் இப்போ பைத்தியம் ஆகிட்டார் ஆச்சுங்களா? எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட், அவர் இன்றைக்கி பார்த்தா பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறார். ஆகையினால் படிப்பறிவுக்கும் வாழ்க்கையில் நாம் வாழ்கிறதுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. ஆக படிக்கிறோம், உலக அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறோம், விஞ்ஞானத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம், அதை வாழ்க்கையில் நாம் எப்படி புத்திசாலித்தனமாக அப்ளை பண்ணுவோம். இந்த தியான யோகா பயிற்சி நமக்கு வந்து ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு மன பலத்தை நமக்கு கொடுக்கும். ஆக மன உறுதியை நமக்கு கொடுக்கும். இந்த பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையினுடைய உச்சிக்கே நீங்கள் நினைக்கிறத கொண்டு போகிறதுக்கு ஒரு உண்டான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். இது போன்ற நல்ல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா தமிழ்வேல் சுவாமிகள் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.